ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சால்வ் நாலேஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸைஸ் 6.5ல் ஃபர்ஸ்ட் சம். நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷனோட பேராமெட்ரிக் ஃபார்மும் கார்ட்டீசியன் ஃபார்மும் கேட்டிருக்காங்க. அதில் நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பயுமே நம்ம பாயிண்ட் கொடுத்தா அதை ஏ வெக்டார் அப்படின்னு எழுதிக்குவோம். ஸோ ஏ வெக்டார் ஈக்குவல் டு 5i + 2j + 8k. அப்புறம் நம்மளுக்கு ஒரு பேரலல் வெக்டார் அப்படிங்கிறதும் கொடுக்கணும். ஸோ பேரலல் வெக்டாருக்கு பதிலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 லைன் கொடுத்து இதுக்கு பர்பண்டிகுலராக தான் நம்மளுக்கு தேவையான லைன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குன்னா இது ரெண்டோட பேரலல் வெக்டாரையும் எடுத்து அதோட கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒருவேளை இதோட பேரலல் வெக்டாரை நான் சி அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா இதோட பேரலல் வெக்டார் 2i - 2j + k. இதோட பேரலல் வெக்டாரை நான் டி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா i + 2j + 2k. ஸோ இது ரெண்டுக்கும் இது பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ரெண்டுக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தால் அதுவும் பியும் பேரலாக தான் இருக்கும். ஸோ நம்ம பேரலல் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு சி கிராஸ் டி கண்டுபிடிச்சா போதும். ஸோ சி கிராஸ் டி அப்படிங்கும்போது இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அதாவது ijk, ஃபஸ்ட்டு சியோட வேல்யூஸ் 2 - 2 1, அப்புறம் டியோடது 1 2 2. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் i -2 × 2 -4 -2 1s are 2 + j 2 2s are 4 -1 1s are 1, அப்புறம் ப்ளஸ் k, இது -j k 2 2s are 4 -2 1s are -2. ஸோ அதனால் அது +2 அப்படின்னு ஆகும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -4 -2 -6i, அப்புறம் 4 - 1 3. ஸோ -3j + 6k அப்படின்னு வரும். ஸோ நம்மளுக்கு இதுதான் பி வெக்டார், இதுதான் பேரலல் வெக்டார். எப்பயுமே பேரலல் வெக்டாரில் நம்மளால் ஏதாவது காமனாக வெளியில் எடுக்க முடியும் அப்படின்னா அதை நம்மளால் எடுத்துக்கலாம். அதாவது இதில் காமனாக நம்மளால் என்ன எடுக்க முடியும், -3 எடுக்கலாம். ஸோ அப்படி எடுத்தால் நம்மளுக்கு வெறும் 2i + j -2k வரும். ஸோ இதை மட்டுமே நம்ம பேரலல் வெக்டாராக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு பேராமெட்ரிக் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஸோ பேராமெட்ரிக் ஃபார்மோட ஈக்குவேஷன் என்ன, ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார். அதாவது ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் என்ன 5i + 2j + 8k ப்ளஸ் டி இன்ட்டு, நம்ம இது கான்ஸ்டண்ட்டாக வெளில எடுத்தனால அதை எழுத வேணாம், உள்ளே இருக்கிறது மட்டும் எழுதிக்கலாம். டி இன்ட்டு 2i + j - 2k. ஸோ இதுதான் பேராமெட்ரிக் ஃபார்ம். அடுத்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, கார்ட்டீசியன் கேட்டிருக்காங்க. ஸோ கார்ட்டீசியன் ஃபார்மோட ஈக்குவேஷன் என்ன, x - x1/b1 ஈக்குவல் டு y - y1/b2 ஈக்குவல் டு z - z1/b3. அதாவது இங்கே x1 y1 z1ங்கிறது ஏவோடது, b1 b2 b3ங்கிறது இதோடது. ஸோ x - x1 அப்படின்னா 5/b1 b2 b3 என்ன இங்கேருந்து 2. ஸோ y - 2/1 z - 8/-2. ஸோ இதுதான் கார்ட்டீசியன் ஃபார்மில் இந்த ஈக்குவேஷன்.